வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் கண்டிப்பாக நீங்கள் லோன் எடுப்பீங்க, அதில் வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர் அந்த லோன் கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறமும் ஸோ அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அதை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது, அதுக்கு எந்தெந்த அப்ளிகேஷனெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டில் வந்துட்டு ஏதாவது ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து வச்சுருப்பீங்க, அதையும் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ அதை இப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பஜாஜ் இஎம்ஐ கார்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவோம். இல்லை லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆட்டோ டெபிட் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுச்சு அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபோன்பே அப்ளிகேஷனை சூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பேடிஎம் சூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வந்துட்டு தேவை இல்லையோ அப்போ நீங்கள் அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை டிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே. ஸோ ஃபோன்பேயில் தான் நான் வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக கேன்சலும் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக உங்களோட ஃபோன்பே அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாட்டமுக்கு ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டமுக்கு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேனேஜ் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஸோ இந்த ஹெட்டிங்கில் வந்துட்டு வியூ ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து வியூ ஆல் கொடுத்ததுமே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கு எஃப்எம் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருந்தேன் ஒரு ஸ்டோரி கேட்குறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பிளான் மட்டும் ₹2 கேட்பாங்க. அடுத்தது நம்ம ஒரு 1 டேயில் நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணலை அப்படின்னா கிட்டத்தட்ட ₹499 நம்மகிட்ட இருந்து டெபிட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுமே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோ பே இஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலை அப்படின்னா அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ₹499 நம்மகிட்ட சார்ஜஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு 2 நாள் மட்டும்தான் ஃப்ரீ ட்ரையல் அப்படிம்பாங்க. இப்போ அதுவும் ஒரு நாளாக ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருந்து ₹499 பிடிச்சிருவாங்க. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அப்படியே கீழே பாட்டம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிலேட் ஆட்டோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக இந்த ஆட்டோ பேயை வந்து டிலேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிக்குவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஹாப்பி வித் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசனை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கேன்சல் பண்ணணுமா இல்லை ஆட்டோ பேயை டிலேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து முடிஞ்ச வரைக்கும் கேன்சல் வந்து பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஆட்டோ பே டிலேட்டட் அப்படின்றது பார்த்தீங்களா, டிலேட் அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பே டிலேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வருதுல. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோ பே வந்து ஒரு பேங்க்கில் செட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான யூபிஐ பின் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். அந்த யூபிஐ பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து இது மாதிரி டிலேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லி டிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணவே யோசிக்காதீங்க. அது என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆனதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஆட்டோ டெபிட் செட்டப்பை கேன்சல் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்லையும் இதே ஆப்ஷன் இருக்குது, காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேடிஎம் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம ஆட்டோ பே டெபிட்டை வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமுக்கு ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு டூ மோர் வித் பேடிஎம் அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ இந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து சி ஆல் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் பாப்புலர் சர்வீஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ஆட்டோ யூபிஐ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து எந்த ஆப்பில் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது வந்து காமிக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டிவி நான் இது வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து இதில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல்டு அப்படின்னு காமிக்கல. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணலாம்னா இது வந்து இது மாதிரி டேரெக்டாக காமிக்கும். ஸோ இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட வேண்டியது தான். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இதிலேயே உங்களுக்கு டிலேட் ஆப்ஷன் வந்து காமிக்கும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம கேன்சல் பண்ணதுனால காமிக்கும்.
காமிக்கல. ஸோ அது வந்து காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூபிஐ பின் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். நீங்கள் எந்த பேங்கை வந்து ஆட்டோ டெபிட் செட்டப்புக்கு கொடுத்தீங்களோ அந்த பேங்கில் உங்களுக்கு யூபிஐ பின் நம்பர் எதுவோ அந்த பின் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து டோட்டலாக டிலேட் ஆயிரும், இல்லை கேன்சல் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பேங்க்ல இருந்து அன்வான்டாக இல்லை வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உங்களுக்கு வந்து ஆட்டோ டெபிட் வந்து ஆகாது. ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் இந்த 2 அப்ளிகேஷன்லையுமே ஆட்டோ டெபிட் செட்டப்பை கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் இது மாதிரி ஏதாவது உள்ள பண்ண போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த 2 அப்ளிகேஷனை சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து கொட்டாக் மகேந்திரா பேங்க்கில் பண்ணிங்கன்னா கொட்டாக் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்லையும் ஆட்டோ டெபிட் செட்டப்பை கேன்சல் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து கேன்சல் பண்ண முடியும். யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா பேடிஎம் இல்லைனா ஃபோன்பே இந்த 2 அப்ளிகேஷனை மட்டும் வச்சு கேன்சல் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் நினைக்கிற டைமில் கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.